தொடக்கம் சரியாக இருந்தால் வெற்றியானது நம்மை தேடி ஓடி வரும். கவனமான எண்ணம், கவனமான செயல்பாடு நம்மை காக்கக்கூடிய கருவியாக மாறும். நல்லதை நோக்கிய பயணத்தில் இருக்கும் நாம் என்றுமே கவனமாக இருந்து எல்லோருக்கும் வடிகாலாக இருப்பது தான் நல்லது. எல்லாவற்றுக்கும் ஒரு வடிகாலாக நாம் இருக்கும் பட்சத்தில் தான் நாம் வாழ்கிற வாழ்க்கை தித்திப்பாக அமையும். என்றுமே எவருக்குமே நம்மால் முடிந்த நன்மைகளை மட்டுமே நாம் செய்ய வேண்டும். அதற்காகவே நாம் படைக்கப்பட்டதாக நாம் நினைத்து கொண்டால் மட்டுமே நமக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் அது நன்மையாக அமையும். அதை விடுத்து தேவையில்லாத விஷயங்களை பிறருக்கு செய்யும்போது அந்த பாவம் நமக்கு 7 ஜென்மங்கள் துரத்தும். கவனமாக இருந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்முடைய எண்ண ஓட்டங்கள் சரியாக அமையும். நான் என்ற அகந்தை என்றுமே நம்மை தவறான எண்ணத்தில், தவறான செயல்பாடுகள் தான் கொண்டு போய் தள்ளும். இதில் ஐயப்பாடுகள் இல்லை. என்றுமே நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனத்தோடு இருந்து கண்ணியத்தை காத்து வாழும் வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கையாக அமையும். கவனமாக இருப்போம். என்றுமே ஒருவருக்கேனும் உணவளிக்கும் பழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக அமையும். நல்லதை நோக்கிய பயணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமாக இது அமைய வேண்டும். கவனமாக இருந்து கண்ணியத்தை காத்து தான் என்ற அகந்தை இல்லாமல் ஒருவர் வாழ்வது தான் சரியான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய எண்ண ஓட்டங்கள் சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம். நான் என்ற அகந்தை என்று நம்மை தொற்றிக்கொள்கிறதோ அன்று நாம் சீரழிப்பது உறுதி. மன்னிக்கவும் இந்த வார்த்தைக்காக, பட் இதுதான் உண்மை. இந்த உண்மையை மட்டுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியான எண்ண ஓட்டம், சரியான ஒரு திட்டம் இருந்தால் தான் வாழ்க்கையில் செழிப்பாக வாழ முடியும். செழிப்பாக வாழணுங்கிறதுக்காக தவறான பாதைகளில் போகும்போது அதுவும் நமக்கு ஆபத்து தான். ஸோ அதையும் நம்ம கருத்தில் வச்சு செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தித்திப்பாக இருக்கும். ஆனால் திகைப்போடு இருந்தால், கஷ்டம் வந்தால் வாழ்க்கை தைரியமான மனநிலைக்கு நம்மளை கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு செயல்படணும். ஸோ they have to do it well for it, and that's the main thing I want to say. Don't think you are very clever. அறிவு என்பது நம்ம கடவுள் கொடுக்கறது தான். இன்ஃபேக்ட் அது நமக்கு அவர் கொடுக்குற தானமாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வேறு மாதிரி சொல்லணும்னா பிச்சைன்னு தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்கன்னு தான் நான் தானம்னு சொல்கிறேன். அறிவு நம்ம எப்படி செயல்படணுங்கிற ஆற்றல் எல்லாமே கடவுள் நமக்கு கொடுக்கறது தான். ஸோ அதனால் அதை மட்டும் கவனத்தில் வச்சு செயல்படுங்க. யாருக்கும் என்றைக்கும் தீங்கு மட்டும் இழைக்காதீங்க. அது உங்களுக்கும் ஆபத்து. அவங்களும் உங்களை அறியாமலே அது பாவத்தில் தள்ளிடும். நன்றியோடு இருங்கள், நன்மையை பெறுங்கள். வாழ்க வளமுடன்.